ஆர். பாண்டியராஜன் ஒரு இந்திய நடிகர் மற்றும் இயக்குனர், நகைச்சுவை நடிகர் ஆவார். அவர் பல நகைச்சுவை தமிழ் படங்களில் முன்னணி வேடங்களில் நடித்துள்ளார் மற்றும் துணை மற்றும் நகைச்சுவை வேடங்களிலும் நடித்துள்ளார். அவர் இயற்பெயர் பாண்டியராஜன் ரத்னம். அவர் பிறப்பு 2 அக்டோபர் 1959. அவர் பிறந்த இடம் சைதாப்பேட்டை, மெட்ராஸ். அவர் செய்யும் தொழில் நடிகர் மற்றும் இயக்குனர். அவர் மனைவி பெயர் வாசுகி. அவர் பிள்ளைகள் பல்லவராஜன், பிருத்திவிராஜன், பிரேம்ராஜன். பாண்டியராஜன் சென்னையில் சைதாப்பேட்டையில் ஒரு கீழ் நடுத்தர குடும்பத்தில் சுலக்ஷனாவுக்கு மகனாக பிறந்தார். அவருக்கு மகேஸ்வரி மற்றும் கீதா என்ற 2 சகோதரிகள் உள்ளனர். 1986ஆம் ஆண்டு அவர் இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் கவிஞர் அவினாசி மணியின் மகள் வாசுகியை மணந்தார். அவர்களுக்கு பிருத்திவிராஜன், பல்லவராஜன் மற்றும் பிரேம்ராஜன் என்ற 3 மகன்கள் உள்ளனர். தனது ஆரம்பகால வாழ்க்கையில் பாண்டியராஜன் ஒரு நடிகராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவரது உயரம் மற்றும் தோற்றம் காரணமாக சவால்களை எதிர்கொண்டார். இதன் விளைவாக அவர் திரைப்படத்துறையில் உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்க முடிவு செய்தார். இசையில் அவருக்கு இருந்த ஆர்வம் 1977ஆம் ஆண்டு தமிழ் இசைக் கல்லூரியில் இசை செல்வம் பட்டம் பெற வழிவகுத்தது. எழுத்தாளர் தூயவனின் அலுவலக உதவியாளராக பணியாற்றினார். பாக்யராஜுடன் இணைந்து பணியாற்றி இறுதியில் அவரது இணை இயக்குனரானார். அவரது பயணம் அவரது 3 படங்களான அந்த 7 நாட்கள், தூறல் நின்று போச்சு மற்றும் டார்லிங் டார்லிங் டார்லிங். அவரது முதல் முயற்சியான ஆண் பாவம் 1985ஆம் ஆண்டு பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அவர் படங்களில் சில படங்கள் 1981 அந்த 7 நாட்கள், 1982 தூறல் நின்று போச்சு, 1985 கன்னிராசி, 1987 உள்ளம் கவர்ந்த கள்வன், 1989 நெத்தியடி.